சைனாவின் வுஹான் மாநிலத்திலே 2 நாட்களுக்கு முன்னர் 100க்கும் மேற்பட்ட ரோபோட் டாக்ஸி என்று சொல்லப்படுகின்ற தானியங்கி டாக்ஸிகள் நடுவீதியிலே தன்னிச்சையாக, அதாவது சிஸ்டம் ஃபெயிலியரால் நடுவீதிகளிலே தன்னிச்சையாக கொண்டது. அதனால் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக ரோபோட் டாக்ஸிகள் மீது உலக அரங்கில் விவாதங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறது, அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் ஒன்றை ஈரானிய இராணுவத்தினர் இன்று சுட்டு இருக்கின்றார்கள். F-35 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபைட்டர் ஜெட்டினை ஈரானிய இராணுவத்தினர் சுட்டி வீழ்த்தப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் மிகப்பெரிய நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பாலத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தி பாலத்தினை முற்று முழுதாகவே அளித்திருக்கின்றார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளரான ட்ரூட்ஸ் என்பவர் ஈரானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு குற்றத்தினை, அதாவது மனித உரிமை மீறும் செயல்களில் ஈடுபடுவதாக ஈரானுக்கு எதிராக கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இது சம்பந்தமாகவே முழுக்க இந்த பதிவினை பார்க்க போகின்றோம். ஆமாம், அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், சீனா நகரிலே நடைபெற்ற இந்த அறிந்தது ரோபோட் டாக்ஸி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஆட்களில் டிரைவர் இல்லாமல் தாங்களாகவே தன்னிச்சையாகவே செயற்பட்டு நீங்கள் எங்கே போக வேணுமோ போக வேண்டிய இடத்துக்கு அவர்களையே கூட்டிக்கொண்டு விடக்கூடிய அந்த ரோபோட் டாக்ஸிகள் முழுக்க தன்னிச்சையாகவே செயற்படும். நீங்கள் டெலிஃபோன் கால் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட இடத்துக்கு உங்களை ஏற்றிக்கொண்டு நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே கொண்டே சரியாக விட்டு உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் போய் சேர வேண்டிய இருப்பிடத்தில் உங்களை கொண்டு இறக்கக்கூடியது தான் ரோபோட் டாக்ஸி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ரோபோட் டாக்ஸியை பைடு நிறுவனம் உலக முழுக்கவும் பல ஆயிரம் அந்த ரோபோட் டாக்ஸிகளை இயக்கிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இந்த பைடு நிறுவனத்தில் சைனாவில் பல நகரங்களில் இந்த பைடு நிறுவனமும் தன்னுடைய ரோபோட் டாக்ஸிகளை இயக்கிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் வுஹான் மாநிலத்திலையும் 2 நாட்களுக்கு முதல் இந்த டாக்ஸிகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரெனவே சோஃபியா ஃபெயிலியர் என்று சொல்லி தங்களுடைய செயற்பாடுகளை உடனடியாக நடு ரோட்லேயே பல நூற்றுக்கணக்கான அந்த டாக்ஸிகள் நின்றுட்டது. உண்மை தெரியும், ரோட்டு வழியே டாக்ஸிகள் கார்கள் நின்றுச்சான்னு சொன்னால் என்ன செய்யும், உடனடியாக முழு போக்குவரத்து முழு நகரமும் சம்பித்துவிடும். அந்த வேளையில் தான் வுஹான் மாநிலமும் 2 நாட்களுக்கு முதல் இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் நடைபெற்றிருந்தது. இந்த பல நூற்றுக்கணக்கான ரோபோட் டாக்ஸிகள் ஒரே நேரத்திலே தங்களுடைய சேவைகளை நடு ரோட்லேயே நிப்பாட்டினது மிகப்பெரிய சர்ச்சையாகவும், இந்த ரோபோட் டாக்ஸிகள் ரோபோட் மீது பலர் ஆய்வுகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், உண்மையிலே ரோபோட்ன்றது உங்களுக்கு தெரியும், தன்னிச்சையாக இயங்குறது, ஒரு உணர்வு இல்லாத ஒரு இயந்திரம் என்று தான் சொல்லணும். ஒரு முண்டம் இல்லாத ஒரு பொருள். அந்த பொருளை இயக்குன்றது அது சாதாரணமாக தற்காலத்தில் அது சாதாரணமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக்கிய விடியாமல். என்னென்னு சொன்னால், ஒரு கரண்டோ ஒரு நெட்வொர்க் இல்லாமல் போயிட்டால் இந்த ரோபோட் இந்த செயற்பாடுகள் முழுக்கவும் உடனடியாகவே நிறுத்தப்படும். இல்லாட்டி அது தனக்கு ஏற்ற மாதிரி அந்த செயற்பாடு, இப்போ ஃபோன் எப்படி ஸ்ட்ரக் ஆகுதோ அதே மாதிரி அந்த சேவைகள் மாறிச்சாரி எல்லாத்தையும் செய்து விட்டுரும். அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான கார்கள் அதாவது டாக்ஸிகள் நடு ரோட்லேயே நிப்பாட்டி பெரும் நெரிசலை ஏற்படுத்தி பெரிய ஒரு பிரச்சனையை வுஹான் நகரத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றன தான் இது நடந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும், அமெரிக்காவின் ஃபைட்டர் ஜெட் ஒன்றை ஈரானிய இராணுவத்தினர் இன்று சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். F-35 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபைட்டர் ஜெட்டினை ஈரானிய இராணுவத்தினர் சுட்டி வீழ்த்தப்பட்டதாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பயணித்த 2 விமானிகளும் பரசூட் மூலம் தப்பித்ததாகவும், அதில் ஒருவரை ஈரானியர்கள் தாங்கள் பிடித்து விட்டதாகவும் கூறுகின்றார்கள். மற்றவர்களை அந்த பைலட் இருவரையும் தேடும் பணியிலே அமெரிக்க இராணுவத்தின் ஹெலிகாப்டர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 2 பேரில் ஒருவரை ஈரான் அரசாங்கம் இராணுவம் பிடித்திருக்கின்றதாக கூறப்பட்டாலும், இன்னொருவரை தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இதில் எந்த உண்மை பொய் என்பது வரும் நாட்களில் நாளன்றைக்கு தான் தெரிய வரும். 2 பேரும் பிடிபட்டார்களா இல்லையா, இல்லை ஒருவர் மட்டும்தான் பிடிபட்டாரா, இல்லை மற்றவர் என்ன நிலைமை என்று தெரியவில்லை. தேடும் பணியிலே அமெரிக்கா படைகளும் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
அடுத்ததாக ஈரானுடைய மேற்கு பகுதியிலே இருக்கின்ற நெடுஞ்சாலை ஒன்றினை அமெரிக்க இஸ்ரேலிய படைகள் வந்து குண்டு தாக்குதல் மூலம் அளித்திருக்கின்றன. ஈரான் மேற்கு கரையில் இருக்கின்ற தெஹ்ரானையும் கராச் பகுதியையும் இணைக்கின்ற அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம், புகழ்பெற்ற பாலமாக இருக்கின்ற அந்த பாலம் பே 1 என்று சொல்லப்படும் பே 1 என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலத்தின் மீது குண்டுகளை வீசி தகர்த்திருக்கின்றார்கள். இது வந்து மிக கண்டிக்கத்தக்க விடயமாக அந்த வெளிவிகார அமைச்சர் ஈரானுடைய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் பல பாலங்களை தகர்க்கலாம், ஆனால் பாலங்களை நாங்கள் கட்டலாம், ஆனால் அமெரிக்காவினுடைய பெயரை மக்கள் மீதான இந்த போரை, மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கின்ற இந்த செயற்பாட்டை உலக அரங்கிலே அவருடைய பெயரை அமெரிக்காவினுடைய பெயரை மங்கும் வகையிலே தான் இந்த நடவடிக்கை இருப்பதாக ஈரானுடைய வெளிவிகார அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் வோல்கர் ட்ரூக் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோமேன்னு சொன்னால், வோல்கர் ட்ரூக் ஆனவர் ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளராக இருக்கின்றார். அவர் ஈரான் அரசுக்கு எதிராக ஒரு கருத்தண்டை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஈரான் அரசாங்கமானது அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை, மக்களை கைது செய்வதும், மனித உரிமைகளுக்கு எதிராக அந்த மக்களை கைது செய்து தேவையற்ற அவர்கள் மீதான வழக்குகளை போடுவதும், அந்த மக்கள் மீதான விசாரணைகளை ஏற்படுத்துவதும், அந்த மக்களை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதுமாக பல மனித உரிமைகளுக்கு எதிராக செயற்படுவதாக ஈரான் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார். இவ்வாறான செயற்பாடுகளை ஈரானானது நிறுத்த வேண்டும் என்று அவருடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஐநா சபையானது ஏன் இயங்குகின்றது, எதுக்கு இயங்குகின்ற என்று சுருக்கமாக பார்ப்போம். உலக அரங்கிலே இந்த வல்லாதிக்க நாடுகளும் அமெரிக்காவும் சேர்ந்து தங்களுக்கு ஏற்ற வகையிலே பல நாடுகளை அந்த நாடுகள் மீது தங்களுடைய அதிகாரத்தை செயற்படுத்தும் விதமாக தான் இந்த ஐநா சபை மனித உரிமை ஆணைக்குழு இது போன்ற சில அமைப்புகளை வைத்திருக்கின்றது இந்த உலக அரங்கில். இந்த வல்லாதிக்க நாடுகள் என்னென்னு சொன்னால், இந்த ஒரு நாடுகளிலிருந்து ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எடுத்து வச்சுக்கொண்டு அந்த நாட்டின் மீது ஒரு தங்கள் அழுத்தங்களை கொடுத்து இந்த நாடுகள் தங்களோட அதிகாரங்களை பயன்படுத்தி தங்களோட தலையிட்டு அந்த நாட்டின் மேலே ஏற்படுத்த வேண்டுமென்றும், இல்லாட்டி அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள், தங்களுக்கு தேவையான ஏதாவது வளங்கள் மற்றும் தேவையான என்ன தேவையோ அதுகளை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேணுமான்னு சொன்னால் அந்த நாட்டின் அரசை ஒரு அழுத்தத்துக்கு உட்படுத்தி அந்த நாட்டினை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த அரசை கொண்டு வரணுமன்றதுக்காகத்தான் உண்மையிலே இந்த அமைப்புகள் இருக்கின்றது. திட்ட வழியாக தெரியும் என்று சொன்னால், ஈழத்தமிழாய் நாங்கள் எங்களுக்கும் இவ்வாறான இனப்படுகொலை நடந்தது தெரியும். இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் பல போராட்டங்களை செய்தாலும் பல வேலைகளை செய்தாலும் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஏனென்று சொன்னால், இந்த உலக அரங்கில் என்ன தேவையோ என்ன நினைக்குதோ அதைத்தான் இந்த அமைப்புகள் செய்யும். தங்களுக்கு தேவையான நேரத்தில், அதாவது நாங்கள் பார்த்துருக்கோம் அடிக்கடி இலங்கையில் ஒரு ஐநா சபையில் ஒரு அறிக்கையில் கொண்டு வரது, அதை தேவையில்லாமல் சும்மா இலங்கை அரசுக்கு எதிராக கொண்டு அதை தாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம். அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தங்களுக்கு தேவையான அந்த அதிகாரங்கள் மூலம் தங்களுக்கு தேவையானவற்றை அந்த நாட்டை இலங்கை அரசினூடாக செயற்படுத்த வேண்டுமென்றதான் அந்த ஒரு உதாரணமான இந்த நிகழ்வு. அதே போல தான் இந்த ஈரான் மீதான, அதாவது ஈரான் ஒரு தனி இறமை உள்ள ஒரு சுயாட்சி கொண்ட ஒரு நாடு. பல ஆயிரம் தமிழர்கள் போல பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த இனத்தை தேவையற்ற முறையில் ஒரு ஆயுத போராட்டத்தை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தங்களோட சுயநலங்களுக்காக ஆயுதத்தின் மூலம் அடக்க வேண்டும் என்று நினைச்சிருக்கிறார்கள். என்ன சொன்னால், இஸ்ரேல் என்ற நாடு கூட கிட்டத்தட்ட ஒரு 80-100 அணுகுண்டுகளை வைத்திருக்கின்றது. ஆனால் ஈரானானது ஒரு செறிவூட்டலை செய்திருக்கின்றது. அணுகுண்டுகளை தயாரிக்கவில்லை, சட்டப்படி வெளிப்படையாக தயாரிக்கவில்லை. அதை அவர்கள் தடுக்கும் முகமாகவே இந்த போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக கூறினாலும் ஒரு இறைமை உள்ள நாடு ஏன் செய்ய முடியாத கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. என்று சொன்னால், இஸ்ரேல் இருக்கின்றது, மற்றது உலகத்தில் பல நாடுகள் பல நூற்றுக்கணக்கான அணுகுண்டுகளை வைத்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஈரான் போன்ற நாடுகளிடம் அணுகுண்டு வரக்கூடாது என்ற நோக்கத்திலே இவ்வாறான போர்களை ஏற்படுத்தி இந்த நாட்டு தங்களுடைய இறைமையை மதிக்காமல் சுயாட்சி கொண்ட அந்த நாடுகளை அழிக்கும் முகமாக அவர்களுக்கு எதிராக போர்களை ஏற்படுத்துகின்றதான் இந்த உலக நாடுகள் என்ற ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு ஆதரவாகத்தான் இந்த ஐநா சபை, மனித உரிமை ஆணைக்குழுக்கள் இது போன்ற மனித உரிமைகள் என்று செயற்படுகின்ற மனித உரிமைகளுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கின்ற இந்த அமைப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே தான் இந்த ஐநா சபையின் மனித உரிமை
ஐநா சபையினுடைய மனித உரிமை ஆணையாளரான வோல்கர் அவர்களும் இவ்வாறான ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார். உள்நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகள் சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தாமான ஈரான் அரசாங்கம் தங்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் மீது தகுந்த மிகப்பெரிய தண்டனைகள் வழங்குவதை நாங்கள் செய்தி மூலம் பார்க்கின்றோம். அது ஒன்றுமே செய்ய முடியாது. உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கலாம், மனித உரிமை பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் ஈரான் மீது தன்னிச்சையாக உள்ள ஒரு நாட்டின் மீது இந்த நாடுகள் இன்று ஒரு மாதங்களுக்கு மேலாக ஒரு ஏற்படுத்தி ஒரு போர் என்று தொடுத்திருக்கின்ற வேளையில் இந்த பெரிய நாடுகளுக்கு, இந்த வெள்ளாதிக்க நாடுகளுக்கு, இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு எந்த விதமான பெருமளவிலே அழுத்தங்களையோ ஒரு குற்றச்சாட்டுகளை செய்யக்கூடிய அளவில் இல்லாத இந்த நாடுகள், இந்த அமைப்புகள் ஈரான் மீதான இந்த வைப்பது எந்த வகையில் நியாயமானது என்பதையும் பலர் கேள்விகள் எழுப்புகின்றார்கள். அந்த வகையிலே மக்கள் அனைவரையும் வணக்கம். இந்த பதிவிலே இவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.